நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கரூர்ல ஐஜி அஸ்ராக் கார்க் அவருடைய விசாரணையை துவங்கிட்டார். 41 பேர் இறந்த அந்த இடத்தை சுத்தி என்னென்னலாம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னலாம் தகவல் கொடுக்கறாங்க அப்படிங்கறத ரெக்கார்டாக பதிவு பண்றதுக்கு நேத்துல இருந்து துவங்கிட்டார். இந்த விசாரணையை துவங்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்ட உடனே கரூரில் இருந்த அண்ணாமலை டெல்லிக்கு பறந்து சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அருணா ஜெகதீசனுடைய விசாரணை துவங்கும் போதே தாவேகா கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் ஆதவர்ஜுனாவும் டெல்லிக்கு பறந்து போயிருக்கிறார். அண்ணாமலையும் ஆதவர்ஜுனாவும் டெல்லியில் யாரை சந்திக்க போகிறார்கள், இவர்கள் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்த போற அந்த முக்கியமான நபர் யார், டெல்லியில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜயனுடைய கேரவன் டிரைவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அந்த கேரவன் வாகனம் இன்னும் 24 மணி நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறை எடுக்க போகிறார்கள். ஏன் எதற்காக விஜய் கேரவனுடைய சிசிடிவி காட்சிகள் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது? இந்த 41 பேருடைய மரணத்தில் 5 மிக முக்கியமான ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. அந்த ரகசிய உண்மைகளை இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துத்தான் நிரூபிக்க முடியும். அந்த 5 சந்தேகங்கள் என்னென்ன, அதே போல் டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் என்னென்ன. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐஜி அஸ்ராக் கார்க் ஐபிஎஸ் அவருடைய விசாரணையை கரூர்ல துவங்கிட்டார். நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் உத்தரவிட்டாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஐஜி நேத்தே விசாரணையை துவங்கிட்டாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க, அங்க இருக்கக்கூடிய கடைகள் இருந்தவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவே அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட்டம் நடந்ததுக்கு என்ன காரணம், அந்த கூட்டத்தில் 41 பேருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக விசாரிக்க துவங்கிட்டாங்க. ஏற்கனவே 4 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீசன் அவங்களுடைய விசாரணையை துவங்கிட்டாங்க. அதுவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 விசாரணையும் துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை டெல்லிக்கு பறந்து ஓடிட்டார். அண்ணாமலை போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா போயிட்டார். ஆதவர்ஜுனா முதல்ல என்ன சொன்னார்னா, உத்தரகாண்ட்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியை கலந்துக்க போறாரு அப்படின்னு தான் அவங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா உத்தரகாண்ட் நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல. அங்க உத்தரகாண்ட்ல அவர் பிரஸ் பீப்புள் போய் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கும் போது எஸ்கேப் ஆகி கார்ல ஓடிடுறாரு. உடனே ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு பறந்து வர்றாரு. எப்போ அண்ணாமலை கரூர்ல இருந்து டெல்லி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே உத்தரகாண்ட் நிகழ்ச்சிகள்லாம் ஒத்தி வச்சுட்டு உத்தரகாண்ட்ல இருந்து டெல்லிக்கு அவரும் பறந்து வர்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாஜகவோடு நம்ம போய் கூட்டணி சேர்ந்தா நமக்கு ஒரு மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அதனால தயவு செஞ்சு காங்கிரஸ் தலைவர்களை போய் நேரில் சந்திச்சு எப்படியாவது திமுக இந்த விஷயத்திலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு கையில காலில் விழுகிறதுக்கு தாவேகா கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு பல தகவல்கள் வெளிவருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு அவர் காங்கிரசினுடைய முக்கியமான ஒரு வழக்கறிஞர் அவரை போய் சந்திக்க போறாரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியே வந்திருக்கு. எது எப்படியோ அங்க 2 விதமான அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்னு, பாஜகவோடு சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு, அந்த கூட்டணி உருவாக்கப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு முட்டுச்சந்திற்கும் ஒரு முடிவுக்கும் வரும் என்று பல பேர் தொடர்ச்சியாக உறுதியாக கருத்து தெரிவிக்கிறார்கள். அந்த கருத்தை தெரிந்து கொண்ட விஜய் சார்ந்த ஆட்கள், இல்ல பாஜகவோட போனா நம்மளை முடிச்சிருவாங்க, இந்தியாவில் பாஜக கூட போய் சேர்ந்த எந்த கட்சியுமே உருப்படவே இல்லை, எல்லா கட்சியுமே பாஜக அழிச்சு தின்னு ஏப்பம் விட்டுருச்சு, அதனால எப்படியாவது நம்ம போய் காங்கிரஸ் காலில் விழுந்து தயவு செஞ்சு திமுக பேசுங்க, என்னை எப்படியா விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சலாம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு. எது எப்படியோ, ஆனா விசாரணையை துவங்கிய ஐபிஎஸ் அஸ்ராக் கார்க் ரொம்ப ஷார்ப்பான ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே அவருடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அதிகாரி, எடுத்த வேலையை பர்ஃபெக்டா முடிக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஒட்டுமொத்தமாக கரூர் சம்பவம் ஒரு 5 விஷயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி விஜய் கரூர் பிரச்சாரத்திற்கு வர வேண்டிய தேவை இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷெட்யூல் வேற சேலத்துக்கு தான் இருந்துச்சு. சேலம் இன்னும் மற்ற பக்கங்கள் இருந்துச்சு. ஆனா கரூருக்கு இந்த ஷெட்யூல் ஏன் மாற்றப்பட்டது? திமுக முப்பெரும் விழாவை நடத்தி அங்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அது ஒரு சிறப்பா பார்க்கப்பட்டதுக்கு பிறகு இது மாற்றப்பட்டுச்சா, இது ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக மாற்றப்பட்டுச்சா, ஒரு குறுகிய நேரத்தில் ஏன் இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதை யார் முடிவு பண்ணது? ஏன் கரூருக்கு வந்தீங்க? கரூரில் நடத்தினா என்னென்ன சிக்கல்கள் வரும், என்ன முன்னேற்பாடுகள் செய்யணும், இது குறித்து உங்களுடைய குழு என்ன முடிவெடுத்திருக்குங்கிறது தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சாரமே டிசம்பர்ல தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஏன் அதை இப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் இதனோடு இருக்கிறது. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரூருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே எதுக்காக யார் சொல்லி விஜய் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனை மூடி உள்ள உட்கார்ந்திருந்தாரு பஸ்ஸுக்குள்ள?
விஜயை பார்ப்பதற்காக 2 கிலோமீட்டர் வரைக்கும் நின்றுட்டு இருந்த கிரௌடு, விஜய் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து 6000 7000 பேர் எல்லாருமே அந்த விஜய் கேரவன் பின்னாடியே நடந்து வந்து ஏற்கனவே இருக்கிற வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தோடு இணைந்து மோதி ஒரு கிரவுட் பஸ்ட் ஆனதுக்கு காரணம் விஜயினுடைய அந்த பொறுப்பற்ற தன்மை. அவர் அந்த லைட்டை ஆஃப் பண்ணதான் அப்படின்னு பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க, பல சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு, அவ்வளோ வீடியோஸ் இருக்காங்க, அதை பார்த்த மக்கள். அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சியினுடைய முக்கியமான தொண்டர் ஒருத்தர் இன்ஸ்டால பிரபலமா இருக்கிறவர், அவரே அந்த வீடியோவை போட்டிருக்கிறார். அண்ணன் மட்டும் இங்கேயே லைட்டை போட்டு முகத்தை காமிச்சிருந்தார் அப்படின்னா மக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்தும் தான் காரணம். இது முழுக்க முழுக்க யாருடைய பொறுப்பு? ஆதவர்ஜுனா சொல்லி செஞ்சாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஆதவர்ஜுனா தான் கூட இருந்தாரு, அவர் தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வாகனத்தை நிறுத்த சொல்லி இங்கேயே பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. இதை சொன்னது யாருன்னா காவல்துறை நேரடியாக ஆதவர்ஜுனாட்ட சொல்லி விஜய்கிட்ட சொன்னாங்க. ஆனால் ஆதவர்ஜுனா அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாரு. அந்த ஸ்பாட் வரைக்கும் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போவோம் அப்படின்னாங்க. அது பெரிய பஸ்ஸு, அந்த ஸ்பாட் வரைக்கும் போகும்போது சைடில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பிளந்து தள்ளப்படும் போது நெரிசல் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் ஆதவர்ஜுனா திட்டமிட்டு காவல்துறையினுடைய அறிவுரையை கேட்காமல் இந்த பேருந்தை முன்னகர்த்தி கொண்டு போனார்? இவர் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் எப்படி வந்தார்? விஜயை இவர் எப்படி தவறாக வழிநடத்தினார்? அப்படிங்கிற பல கேள்விகள் வந்திருக்கு. இது எல்லாத்தை விட 5வதாக மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜய் இங்க பிரச்சாரம் பண்ண வர போறார் கரூர்ல வேலுச்சாமிபுரத்துக்கு. அவர் 3 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள பிரச்சாரம் பண்ணுவார். இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் கடிதம் எழுதி கொடுத்த தாவேகா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், அதன் அடிப்படையில் காவல்துறையிடமிருந்து பர்மிஷன் வாங்கிய இந்த தாவேகா கட்சியினர் வெளியே அறிவிக்கும் போது விஜய் 12:45க்கு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி ஏன் பிரச்சாரம் பண்ணாங்க? அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க, புஷி ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலை திட்டம் என்ன? நீங்க 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் 3 அல்லது 4, 5க்குள்ள வருவார்னு சொல்லிட்டு, ஆனா மக்கள்கிட்ட அறிவிக்கும் போது அவர் 12:45க்கே வருவார் அப்படின்னு ஏன் அறிவிச்சிங்க? இதனால காலையிலிருந்தே கிரௌடு ஏன் அங்கே அசம்பிள் ஆச்சு? இது எல்லாமே கிரவுட் பஸ்டுக்கு காரணமா? இந்த நோக்கத்தில் விசாரணை ரொம்ப தீவிரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் விட நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, விஜய் தாவேகா கட்சியினர் இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு, அவர்கள் மீது இவ்வளவு தவறுகளையும் வைத்துவிட்டு, இந்த விபத்து நடந்த உடனே கடந்த 3 நாட்களாக, விபத்து நடந்து முதல் 3 நாட்களாக தீவிரமான பொய் பிரச்சாரங்களை பண்ணார்கள், அவதூறு பிரச்சாரங்களை பண்ணாங்க, கான்ஸ்பிரசி தியரி பிரச்சாரம் பண்ணாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆள் வைத்து உள்ள அடிச்சிட்டாரு, கொன்னுட்டாரு, விஷம் வச்சிட்டாரு, இப்படியெல்லாம் பயங்கரமான கட்டுக்கதையை எழுப்பினாங்க. இந்த கட்டுக்கதையை எழுப்பியது யார்? திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி நரேஷன்ஸை வச்சது யாரு? எந்த ரூட்ல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர்ல ஒரே மாதிரி பரப்பப்பட்டுச்சு இல்லையா, அதை செய்தது யார்? அந்த ஐடி விங்கு யார்? அந்த வார் ரூம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சலிச்சு எடுக்க போறாங்க. இது எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாவேகா கட்சி தொண்டர்கள் அங்கங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, விழுப்புரத்துல பெருசா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. கரூரில் 42 பேர் உயிரிழந்து துயர சம்பவத்தை ஆழ்ந்த இரங்கல். எங்க ஒரு போஸ்டர்ல ஒரு மூளையில ஆழ்ந்த இரங்கல்னு போட்டு 2 கண்ணு அழுங்குற மாதிரி போட்டுட்டு, இந்த பக்கம் அதை பார்த்து புஷியானது சிரிக்கிற மாதிரி புஷியானது போட்டோ வச்சிருக்காங்க. கீழே விஜய் அப்படியே பெரிய முழக்கம் போற மாதிரி வச்சுட்டு, தளபதியை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எவ்வளவு வழிகள் வந்தாலும் நாங்கள் வழிமாற மாட்டோம், வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், வி ஸ்டாண்ட் வித் டெட் பீப்புள், செத்து போனாங்க இல்லையா, அவங்களோட தான் நீ போய் நிற்கிறோம். செத்தவங்களுடைய போட்டோ போட்டிருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு நீங்க நிவாரண தொகை கொடுக்கறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கும்போது எடுத்தீங்களா? அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அந்த மக்கள்கிட்ட பேசுனீங்களா? அந்த குடும்பத்திட்ட பேசுனீங்களா? ஆறுதல் சொன்னீங்களா? இது மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள் செத்து இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கு போனீங்களா? என்ன பண்ணீங்க? செத்து 1 வாரம் ஆச்சுல எல்லாரும். 1 வாரம் கழிச்சு போஸ்டர்ல விஜயை பாதுகாப்போம், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டிருக்கிறீங்க. விஜயா செத்து போனாரு இல்ல விஜய் குடும்பத்தில் யாராவது செத்து போனாங்களா? செத்து போனது அப்பாவி மக்கள், தொண்டர்கள். அவங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணுமா இல்லையா? அவங்க குடும்பத்துக்கு உறுதுணையா இருக்கணுமா இல்லையா? நீங்க அந்த கூட்டத்தை முறையாக நடத்தவில்லை அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 41 பேர் செத்ததுக்கு காரணமே உங்களுடைய முட்டாள்தனமும், பைத்தியகாரத்தனமும், உங்களுடைய முறையற்ற தன்மையும், கட்டுப்பாடு இல்லாத கட்சி ஒழுக்கமும் தான். இவ்வளவு மோசமா நீங்க நடந்துட்டு நீங்க எப்படி அரசாங்கத்தின் மீது ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்புனீங்க? சரி, இதெல்லாம் விடுங்க. கரூர் கூட்டத்தை, விக்கிரவாண்டி கூட்டத்தில் எவ்வளவு பேர் செத்தான்? அதில் அடிப்படை செத்தானா இல்லையா? விக்கிரவாண்டி கூட்டத்தில் எதுக்காக நீங்க கம்பி போட்டு அதை கம்பியில கிரீஸ் தடவுனீங்க? கிரீஸ் தடவுனீங்களா இல்லையா? அந்த கிரீஸ் தடவி யாரும் ஏறிடக்கூடாது, எதுக்கு முயற்சி பண்ணீங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது உன் கட்சிக்காரன் பொறுப்பற்றவன், அவன் எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க மாட்டான், அவன் ஒரு மாதிரியான ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான்
நீங்கள் கம்பியை வச்சு அதில் கிரீஸ் போட்டீங்க. இந்திய வரலாறுலேயே ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் இப்படி கம்பி வச்சு கிரீஸ் தரவனது முதல் முறை இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது மாதிரி உங்கள் கட்சிக்காரனுடைய ஒழுக்கம் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது, ஆனால் நீ அரசாங்கத்தின் மீது இந்த பழியை திருப்பி விட்டு எஸ்கேப் ஆகிற வேலையை இந்த தாவேகா பார்த்துருக்குறாங்க. இது எல்லாமே மொத்தமாக மாட்டப்போகுது. இந்த விசாரணை ஆணையத்தில் ஐஜி பக்காவாக ஆய்வு பண்ணி எடுத்து வெளியே கொடுக்க போகிறார். பல பேர் கைதாக போகிறாங்க. இதில் A1 குற்றவாளியாக விஜயை மாற்றுவார். இது எல்லாத்த விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இன்னும் 24 மணி நேரத்தில் விஜயுடைய கேரவன் பேருந்தை சீஸ் பண்ண போகிறாங்க. அந்த கேரவனில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் பயங்கர அட்வான்ஸ்டான கேமராவாம், எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், இப்போ வரக்கூடிய அட்வான்ஸ் சிசிடிவி கேமராவில் வீடியோ மட்டும் இல்லை, ஆடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆடியோவை எடுத்து வச்சா விஜய் உள்ளே வர்றதுல இருந்து, அந்த பேருந்தில் ஏறி அவர் உள்ளே வர்றதுலேருந்து 41 பேர் செத்ததுக்கு பிறகு அவர் திரும்பி திருச்சிக்கு பாதி வெளியில் போய் அந்த பேருந்து இறங்கி காருக்கு மாறி, கார்லேருந்து இன்னொரு காருக்கு மாறி போனார் பார்த்தீங்களா? இந்த இடைப்பட்ட கேப்பில் விஜய் உரையாடிய எல்லா செய்திகளும் மாட்டப்போகுது. ஒட்டுமொத்தமாக விஜயை ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாங்க. ஸோ அப்போ இந்த சிசிடிவி காட்சிகள், விஜய் உள்ளே என்ன பேசினார், வெளியே எல்லாரும் செத்து கொண்டிருக்கும் போது உள்ளே உட்காந்து அவங்க பவுன்சர்கள் பார்த்துருப்பாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா உள்ளதாக இருந்திருப்பார். ஸோ இது எல்லாமே மாட்டப்போகுது. இது எல்லாம் மாட்டும்போது A1 குற்றவாளி விஜய் என்பது உறுதியாகும். விஜய் மீது உறுதியாக வழக்கு பதியப்படும். குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய நேரடி எச்சரிக்கைக்கு பிறகு அருணா ஜெகதீசனுடைய ஆய்வும் மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல ஐஜி அஸ்ரா கார்க்கினுடைய ஆய்வும் துவங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே உண்மையில் அந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்பது குறித்து மிக விரிவான ஆதாரப்பூர்வமான தகவலை இன்னும் சில நாட்களில் வெளிக்கொண்டு வரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.